நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம் இது வந்து மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரா, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. கடகராசி நேர்கள் பத்தி பேச போறோம் மேம். அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்னெல்லாம் மேம் தரப்போகுது? கடகம் வந்து பாருங்கம்மா, பாக்கிய சனியில இருக்காங்க. பாக்கிய சனி கடந்த சில வருடங்களா கடகம் பட்ட கஷ்டம் அலாதி சொல்லி மாளாது அப்படின்லாம். எந்த கடகராசி வீடியோ பத்தி போட்டாலும் யாராவது ஒருத்தவங்களாவது வந்து கமெண்ட் போடுவாங்க, பட்ட கஷ்டம் எல்லாம் ஜாஸ்திங்க, உயிர் மட்டும் தான் மிச்சம், உயிர் மட்டும் தான் சொச்சோம் அப்படின்னா. அந்த அளவுக்கு கடகம் கஷ்டப்பட்டாங்க. நிறைய கடகம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை இழந்தாங்க, வேலை செய்யற இடத்துல வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க, சமுதாயத்துல அசிங்கப்பட்டாங்க, செய்யாத தப்புக்காக அசிங்கப்பட்டாங்க. இதோண்டு தப்பு தான் செஞ்சிருப்பாங்க. அது எல்லாருக்கும் கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு அவங்கள பெருத்த லெவல்ல அவங்க ஒரு வில்லி ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. எல்லாம் தான் முடிஞ்சிச்சு, வீட்லயாவது நிம்மதி இருக்கும் அப்படின்னா பிள்ளைங்களால ஒரு பிரச்சனை, மனைவினால கணவர்னால பிரச்சனை, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆரோக்கியத்தையும் சனி பகவான் கை வச்சார். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதுல தசை எக்ஸலண்டா இருந்த கடகம் ஏறக்குறைய 50% தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா வறுத்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்து 90% அப்படின்லாம். சரி, சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருந்தவங்க ஓகே, அவங்க ஓர்க்கம் ஆயிட்டாங்க, அது ரொம்ப கம்மி தான். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாக்கிய சனியா இருக்காரு. என்னென்னத்துல நான் உங்ககிட்ட இருந்து புடுங்கினேன் அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானே இருக்காரு. சனி ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஆக இப்ப கடகராசி என்பவர்களுக்கு நல்லது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. அவன் நல்லது கொடுத்தே தீருவான். என்னன்னாலும் நீ ஆசைப்பட்ட, நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பல லட்சம் ஆசை கூட இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய சனி என்ன பண்ணுவாரு, ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்ட ஒண்ணு, என்னோட குரோனிக் டிசீஸ் ஏதாவது ஒன்னாவது நிறைவேறும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாள் ஆசைகள் நம்ம எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் ஆசை இருக்குமா, கடைசி ஆயிரக்கணக்காவது இருக்கும், எல்லாமே நிறைவேறிடுமா? சனி கொடுக்க போறது. அப்ப என்ன பண்ணுவான், உன்னோட பல ஆசைகள்ல ஒண்ணு கொடுத்தா உன் மனசு ரொம்ப திருப்தி ஆகும். அந்த மாதிரி சிலவற்றை கொடுப்பான். எனக்கு ரொம்ப நாளா வந்து ஃபாரின்ல போயிட்டு வேலை செய்யணும்னு ஆசை, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய கடகத்துக்கு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பிள்ளை மேல ஆசை, ஸ்கூல்ல இருந்தே அந்த பிள்ளை மேல ஒரு கிரஷ். அந்த பிள்ளை எனக்கு வந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலம் அந்த பிள்ளை உங்ககிட்ட நட்பா பழகும், லவ்வா இருக்கலாம், கல்யாணம் வரைக்கும் கூட போகலாம். சின்ன வயசுல இருந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் நடக்கும். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லம்மா. நல்லா இருக்கு. ஆமா இல்லம்மா, நம்மளோட லாங் ஸ்டாண்டிங் டிசைர்ஸ் அப்படின்றது சில கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகும், இதுல எந்த டவுட்டும் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்காக கடகம் வயசு கம்மி அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்னா அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். 8ல ராகு இருக்காரு, அஷ்டமத்து ராகு அப்படின்னாலே திடீர் பிராப்தம், திடீர் மாற்றம், திடீர் தன பிராப்தி, திடீர்னு ஆமா ஏதோ ஒண்ணு. ஒரு சிம்பிளா வந்து ஒரு நகை கடையில போய் ஒரு மூக்குத்தி வாங்கியிருப்பாங்க, இல்ல ஒரு வெள்ளி கொலுசு வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் விழுந்திருக்கும். அந்த மாதிரி தான் நாங்க பத்திரிக்கோள்ல
நம்ம பாத்துருப்போம் இல்லையா, நாங்க காலேஜ் படிக்கும் போது என் கூட ஒரு பிள்ளை கேரளால சொல்லிச்சு, நாங்க சின்ன ஒரு நோஸ் பின் தான் இப்ப வாங்கணும், எங்களுக்கு 1 கிலோ தங்கம் விழுந்துச்சு, அதை வாங்கி நாங்க ஒரு ரப்பர் சென்ட் மாதிரி ஒரு 2 சென்ட்டோ 3 சென்ட்டோ நாங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்லிச்சு. அப்ப எல்லா கடகத்துக்கும் அப்படி கிடைக்குமா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர் நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளோட ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வெளியே வரதுக்கு வாய்ப்பு இந்த டைம்ல அது வெளியில. ஆமா, 8 அப்படின்றது மரபு வழி சொத்துக்கள், ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் குறிக்கக்கூடிய பாவம், அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்கம்மா நாங்கெல்லாம் கடகம், நாங்க வெள்ளை பேப்பர் மாதிரி, இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தானமா நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி பாருங்க, குடும்பத்துல நான் கடகம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே உருகி உறவா பழகக்கூடியவங்க. கடந்த சில காலங்களா வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்தாலும் ஃபேமிலியோட அட்டாச்சா இல்ல. வீட்டுல 10 பேர் இருந்தாலும் எல்லாரும் எவ்வளவுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, யாரு கூட மனசு வந்து அட்டாச் ஆகவே லைக்க மாட்டேங்குது, என்னமோ நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கும். அதுலயும் மாற்றங்கள் அப்படின்றது வந்துடும், கவலைப்பட வேண்டாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அவங்களோட 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் கடகத்துலதான் உச்சம் பெற்று அமர்றார். இவ்வளவு நாளா வந்து பாருங்க, நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் எனக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்னா என்னுடைய இலகிய மனசுதான் நான் ஏமாறதுக்கு காரணம். என் மனசை நான் மாத்திக்கிறேன். நான் வந்து ரொம்ப குரூரமா மாறிடுவேன். அப்படி கிடையாது, குரு உட்கார்றான் இல்லைங்களா, நான் இன்னும் பர்ஃபெக்டா ஆவேன். ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாரு எவ்வளவு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு தெளிவான புரிதல் அப்படின்றது கிடைக்கும். இந்த உண்மையான அன்பு பாசம் இதெல்லாம் யோசிச்சுட்டு வேண்டாம், நம்மளோட கடமை நம்ம செய்யணும், என்ன வருதோ வரலாம், அந்த தெளிவு அப்படின்றது கிடைக்கும். மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி மாறிடும். இறைநிலை மேல நாட்டம் அப்படின்றது அதிகரிக்குமா. நிறைய சுவாமி கும்பிடணும், தியானம் பண்ணணும், ஜீவசமாதி வழிபாடு போகணும், சித்தர்கள் வழிபாடு போகணும், இப்படி நிறைய விஷயம் தோணும். ஃபேமிலியில இருக்க பர்சனாலிட்டிஸ் கிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகளும் ரொம்ப நல்லபடியா சொல்லி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். சோ உச்சம் பெற்றா வந்தாலும் அதுக்கு மேல அவரோட பார்வையெல்லாம் இருக்குல்லம்மா, 5, 7, 9 குழந்தைங்க கிட்ட ஒரு நல்ல மாற்றம். இவ்வளவு நாளா வந்து குழந்தைங்களால பிரச்சனை அப்படின்னா நல்ல மாற்றம் வரும். பூர்வீகத்துல சொத்து ஏதாவது இவ்வளவு நாள் வராம நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்துல வரலாம். பூர்வீகத்துல இருக்க சொத்தை வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல பண்ணலாம். ரொம்ப இளம் வயசு கடக்குமா இருந்தா நல்ல ஒரு வரன், ஏன்னா குரு பார்வை இருக்கு 7ஆம் பாவத்துல. அப்ப ரொம்ப நல்ல கேரக்டர், ஜென்யூன் கேரக்டருக்கு ஒரு வரன், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நல்ல மணமகன் நல்ல மணமகள் கிடைப்பா. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, அஷ்டமத்து சனியில டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஒரு 2வது திருமணத்துக்கான பிராப்தம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா MBBS படிச்சிருப்பாங்க, 3 வருஷமா எழுதியிருப்பாங்க, MD கிடைச்சிருக்காது, இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு, வெளிநாடு போறதுக்கு, இது எல்லாமே பிராப்தம் இருக்குமா. கண்டிப்பா மேம். இவங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த கோயிலுக்கு மேம் போல? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா கடகம் அப்படின்னாலே அம்பிகை வழிபாடு நல்லதுமா. ஏன்னா இவங்களும் மனசு சொல்ற பேச்சு கேட்கிறவங்க, புத்தி சொல்ற பேச்சு கேட்கிறவங்க கிடையாது. இந்த மனசு சொல்ற பேச்சு கேட்கிறவங்க, இந்த ரிஷபம் கடகம்லாம் எப்பயுமே அம்பிகை வழிபாடு பண்ணும். ஏன்னா அந்த தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அம்பிகை வழிபாடு. சக்சஸ்க்கான வழிபாடு அம்பிகை வழிபாடு. ஆக அம்பிகை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். கண்டிப்பா மேம். ரொம்ப நன்றி. நன்றி.